குற்றங்கள் 2024ஓட ஒப்பிடும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அது நம்ம ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸ் போட்டிருக்கோம். ரெண்டாவது எவ்ரிடே பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அதே போல் அதர் சந்தேகம் வரக்கூடிய இடங்கள், வாகன தணிக்கை, இதெல்லாம் நம்ம அதிகம் பண்ணும்போது நிறைய குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம். அதர்வைஸ் பெருங்குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆதாய கொலை இந்த ஆண்டு எதுவும் இல்லை. மர்டர் லாஸ்ட் இயர் இருந்த அதே ட்ரெண்டு தான் இருக்கு. ராபரி, டெக்காய்டி குறைஞ்சிருக்கு. ஸோ பொது இடங்களில் நடக்கக்கூடிய குற்றங்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. டூ வீலர் தெஃப்ட் அது மாதிரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொபைல் தெஃப்ட், இந்த ஆட்களை பிடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த மொபைல் தெஃப்ட் அது நம்ம நிறைய போட்டிருக்கோம் இந்த முறை. ஆக்சிடென்ட்ஸை பொறுத்தவரை ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ், அரௌண்ட் 2% ஃபேட்டல் இன்க்ரீஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் தட் இஸ் 2024ல் 174 இருந்தது, இப்போ 178 ஆயிருக்கு. இதனால சிறிய உயர்வு அதில் இருக்குது. இந்த ஆண்டு அதை குறைக்கிறதுக்கான இன்னும் சீரிய முயற்சிகளை எடுக்க இருக்கோம். நாங்கள் பங்களாதேஷ் அதாவது ஃபாரினர்ஸை பொறுத்தவரை 127 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அதில் 3 கேஸில் 12 பேருக்கு கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களே திரும்பவும் பங்களாதேஷுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கன்விக்ஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்கள பங்களாதேஷுக்கு அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுப்போம். மீதி இருக்கிற வழக்குகளில் நீதிமன்ற விசாரணையில் இருக்கு. அது முடிஞ்சு தண்டனை காலம் முடிஞ்சு அவங்களும் டீபோர்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த போதைப் பொருளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 600 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம். கஞ்சா சாக்லேட் 230 கிலோகிராம் பிடிச்சிருக்கோம். மெத்தாப்டமின், ஹெராயின், அது மாதிரியான இந்த உயர் ரக போதைப்பொருள் ஒரு சின்ன குவான்டிட்டி தான், ஒரு 3 கிராம்ஸ் தான் பிடிச்சிருக்கோம். பட் அது நமக்கு கிடைச்ச தகவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பிடிச்சது. திருப்பூர் மாநகரத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. இது சம்மந்தமாக இது வரைக்கும் 21 பேர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தில் போதைப்பொருள் விட்டுறதுக்காக மட்டும் போட்டிருக்கோம். இது இல்லாமல் டாடி 110 லிட்டர் பிடிச்சிருக்கு. புகையிலை பொருளை பொறுத்தவரை 4.3 டன், 4300 கிலோகிராம் புகையிலை பொருள் பிடிச்சிருக்கு. 700 வழக்குகள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 900 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 2 வீலர் 4 வீலர் 4 ரெக்கவரி பண்ணியிருக்கு, சீஸ் பண்ணியிருக்கு. இது ஓவராலாக ஜென்ரலாக எங்களுடையது. அதே போல் வழக்குகள் நீதிமன்றத்தில் பார்த்தோம்னா 12 மர்டர் கேஸில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. 2025ல் நடந்த ஒரு மர்டர் கேஸ், அந்த திருமுருகன் பூண்டியில் 2 ஜுவனைல் ஒருத்தரை கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணது. அதில் அந்த 2 ஜுவனைலுக்குமே கன்விக்ஷன் வாங்கி செங்கல்பட்டில் அவங்கள கொண்டு போய் அடைச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆதாய கொலை வழக்கில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. 10 போக்சோ வழக்குகளில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ கன்விக்ஷன் பார்த்தோன்னா 2024ஓட 2025ல் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை நடக்கக்கூடிய நேஷனல் லோக் அதாலத், அதுலேயுமே கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1600 வழக்குகள் நம்ம முடிச்சிருக்கோம். ஏறக்குறைய 1100 கிலோகிராம் கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழைய வழக்குகளில் கைப்பற்றப்பட்டது. 19 வண்டிகளை நாம் ஏலம் விட்டுருக்கோம். அதன் மூலம் அரசுக்கு 7.9 லட்சம் அந்த ஏல தொகையை அரசு கணக்கில் செலுத்தியிருக்கோம். இப்போ நீங்க கேட்கலாம், போக்குவரத்து விதிமீறல்லாம் நம்ம மெயினா 2 ஹெட் 6 ஹெட்னு சொல்லுவோம். 2 ஹெட்ன்றது வித்தவுட் ஹெல்மெட்டு அண்டு மொபைல் யூஸ் பண்ணுறது. 6 ஹெட்ன்றது ஓவர் ஸ்பீடு, டிடி, அது மாதிரி. டிடி மட்டுமே 17,000 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வழக்குகள் அதில் முடிவு வந்திருக்கு. 3 கோடி ரூபாய் அபராதம் இது வரைக்கும் வசூல் பண்ணி. திருட்டு வழக்குகளில் இழந்த சொத்துக்கள் எவ்வளோ மீட்கப்பட்டிருக்கு? திருட்டு வழக்குகளில் இந்த முறை இந்த 2025ல் பார்த்தா 1.7 crores லாஸ்ட்டு. அதில் 85% சொத்துக்கள் மீட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 34,000
லைசன்ஸ், நாட் ஓன்லி டிடி, வித்தவுட் ஹெல்மெட்டு, அது மாதிரி 6A2A வர எல்லாத்துக்குமே நம்ம கேன்சலேஷன் அனுப்பலாம். அது மாதிரி இது வரைக்கும் 33,000 லைசன்ஸு டெம்பரரி சஸ்பென்ஷனுக்கு அனுப்பி. பிரபல தீவிரவாதி அஜ்மல் கசாப்பிற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடிக்கும்னு சொல்லிட்டு இமெயில் வந்து தொடர்ந்து பல மெயில் மூலம் வந்து இதனுடைய பேசிக் என்ன சார்? இது எப்படி இது பண்ணிருக்கோம்? ஆக்சுவலா திருப்பூர்ல 2 மெயில் அது மாதிரி வந்தது. 2மே நாம எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். சர்வரை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. ஏன்னா அதுல ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்றாங்க. சிலது இந்த டார்க் வெப்னு சொல்லுவோம், அதில் போயிட்டு பண்ணுறதுனால நம்மளால் அதில் இன்னும் முழுசான தகவல்களை வாங்க முடியல. பட் தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். சார், இப்போ நேற்று இரவு வந்து காவலர் தாக்கப்பட்டிருக்காரு. அது உங்களுக்கே தெரியும், நம்ம வைகுண்ட ஏகாதசியில முக்கியமான கோவில் வந்து வீரராம பெருமாள் கோவில். ஸோ அங்கே நம்ம முழுமையான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கோவில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் போட்டிருந்தோம். இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அபியூசிவா பொதுமக்களையும் போலீஸையும் தரக்குறைவா பேசி வரும்போது அங்கே பணியில் இருந்த காவலர் இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திடீர்னு ஃபெரோஷியஸ் ஆகி அவரை அந்த கை பேக்கெட்டில் ஒரு சின்ன நைஃப் வச்சிருக்காரு, அதை வச்சு குத்துறா மாதிரி போறாரு. அவர் தடுக்கிறாரு. கூடவும் அவரோட ஒரு டிஎஸ்பி, ஒரு ஹோம் கார்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து அவர் காவலுடைய பாதுகாப்பு போறாங்க. மீன்வாயில் அவரே வந்து அந்த பெல்ட்டை கட்டிட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறார். தகவல் தெரிஞ்சு அங்கேயே இருந்த ஏசி கேவிஆர் நகரம் இன்ஸ்பெக்டரும் இமீடியட்டாக போய் அவரை பிடிச்சி கொண்டு வராங்க. முதல்ல பார்க்கும்போது அது போதையாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்ததுல அவர் போதையில இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்கு அவர் கையில், 2 கட்டு பீடி வச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷனில். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சிருக்கோம். ஸோ இப்போ ப்ரிலிமினரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு டாக்டர் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது, இருந்தாலும் இன்னொரு 2 இல்லை 3 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது நக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயா அவர் வந்து இந்த பெயிண்ட் வேலைலாம் பார்ப்பார் போல இருக்கு. ஸோ எங்கேயாவது கிடைச்சதா எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அவரு ஒரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம தான் இருக்கு. அட்டாக் பண்ண வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே போலீஸ் இருக்காங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டு வர்றாரு. இவர் கேட்கறாரு, ஏன் நீங்க வந்து இது மாதிரி இவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்களே, நீங்க ஒரு மாதிரி தரக்குறைவா பேசிட்டு வரீங்களே அப்படின்னு. அதில் அவர் ஃபெரோஷியஸ் ஆகும். ஒரு வழக்கு இருக்கு 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்பவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு. அப்போ கோவிட்ன்றதுனால கோவிட் பீரியடு விட்டுட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து அனுப்பியிருக்காங்க. போக்குவரத்து விதிமீறல் அதாவது போலீஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அது ஒவ்வொரு முறையும் கேட்கறீங்க நீங்களும், நாங்களும் தெளிவுபடுத்துறோம். அது மாதிரி டார்கெட் கிடையவே கிடையாது. எங்களுடைய டார்கெட் ஒண்ணுதான், ஆக்சிடென்ட் குறைக்கும், உயிரிழப்ப தடுக்கணும். நீங்க இவ்வளவு பணத்தை கண்டிப்பா வசூல் பண்ணுங்கன்னு யாருமே கேட்கறதில்ல. அது கேட்கவும் முடியாது. நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் 5-6 பேர் ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணி நின்றுட்டு இதைத்தான் சார் பாக்குறாங்க. இப்ப டிராபிக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்களாங்கிற, அதாவது டிராபிக்ல 2 வகையான நேரம் இருக்கு. ஒன்னு பீக் ஹவர்ஸ். பீக் ஹவர்ஸ்ன்றது நெரிசல் அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள், அதில் ரெகுலேஷன் அவங்க பார்ப்பாங்க. அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த பீக் ஹவர் குறைஞ்சி வரும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்க்கணும். ஏன்னா ஒரே ஆள் தான் 2த்தையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு தனியாக இப்போ நம்ம லா அண்ட் ஆர்டர் கிரைம் மாதிரி அங்கே டிராஃபிக்ல தனித்தனியாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கோ ரெகுலேஷனுக்கோ தனியான ஆள் இல்லை. அதனால இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்ப்பாங்க. ஆமா, அவர் இளங்கோ அப்படின்னு சைதாப்பேட்டை அட்ரஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏற்கனவே 2020 ஒரு கேஸ் இருந்ததுல அந்த டீட்டெயில் வச்சு தான் எடுத்தோம். இவர் கோஆப்ரேட் பண்ணல. இப்போவுமே டாக்டர் கேட்கும்போது கூட ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்றாரு. பெரும்பாலான கேள்விகளை அவாய்ட் பண்றாரு. இப்போ கடந்த சில வருடங்களா பார்த்தீங்கன்னா, சில மாதங்களா பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்டுடைய போட்டோவை காவல்துறையிட்ட வந்து அதாவது ரிமாண்ட் பண்ணியும் போட்டோ கேட்ட தரமாட்டேங்கிறாங்க. சரி, உங்களுக்கே தெரியும் கோர்ட்ல சில விஷயங்கள்ல கோர்ட் வந்து சீரியஸா இருக்காங்க. இது மனித உரிமை மீறல், நீங்களே ஏன் முடிவு பண்ணி போட்டோவெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு சங்கடமும் இருக்காது. நீதிமன்றமே உத்தரவு இருக்கு. இல்ல, நீதிமன்றம் போட்டோவை வெளிப்படுத்த கூடாதுன்னு எல்லா ஊர்லயும் வெளிப்படுத்தி எல்லா ஊர்லயுமே யாராவது வந்து உங்க மேலேயும் கேஸ் போடலாம், எங்க மேலேயும் கேஸ் போடலாம். என்னுடைய நான் வந்து குற்றம் சாட்டப்பட்டவன் தான்.
ஏன் என்ன வந்து தேவைப்படையா போடுறீங்கன்ற அந்த ஒரு சங்கடம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா போட்டோஸும் வருது. டிஎஸ்ஆர் வந்து எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து நாங்க முதல்ல பாத்துட்டு இருந்தோம் சார். இல்ல யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்க, அப்ப அத பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுல என்ன? இல்ல அதாவது நீங்க அதை தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டாலே அவரு குற்றவாளி ஆயிட மாட்டார். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா நிரபராதின்னு ப்ரூவ் பண்றது. மற்ற மாவட்டங்கள்ல வரும்போது ஏன் வரலன்றதான் பிரச்சனை. அது எனக்கு தெரியல, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க. பட் இது வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா தேவையில்லாம நாம வந்து வெளிப்படுத்தணும். இல்ல தொடர் குற்றங்கள்ல அவர் ஈடுபடும் போது மக்கள்கிட்ட அந்த முகம் போகும்போது விழிப்புணர்வு வர்றது வாய்ப்பு. அது உங்களுடைய ஆங்கிள். பட் கோர்ட் என்ன ஆங்கிள் பாக்குதுன்னா அவருடைய ரைட்ஸ். சரி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், பட் என்னையே எக்ஸ்போஸ் பண்றீங்க, அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதுல ரெண்டு, அதான் ஒரு பேலன்ஸா போக வேண்டிய ஒரு இஷ்யூ அது. சார், இப்ப தொடர்ந்து வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில காவலர் ஒருவரே தாக்க முயற்சியான சம்பவம் வந்து ஒரு பெரிய இது ஏற்படுத்தியிருக்கு, அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும், காவலர்களுக்கு வந்து அவங்களுடைய பணியில இது மாதிரியான இடர்பாடுகளை எதிர்கொள்ளதான் வேணும். இது எப்படி ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு ஒரு புல்லட் அப்படின்னுவோமோ அதே மாதிரி காவலர்கள் வரும்போது எல்லாருமே நல்லவங்க இல்லை. சமூகத்துல எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. சிலர் கோபத்துல பண்றாங்க, சிலர் மனநல பாதிப்புல பண்றாங்க, சிலர் போதையில பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க முடியும். இது வந்து அது ப்ரொஃபஷனல் அசாடுன்னு சொல்லுவோம். உங்களுக்கும் அந்த அசாடு இருக்கு, சிலது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒரு அசாடு இருக்கும். அதுல இது எங்களுக்கு வர்றது. அதனாலதான் எங்களுக்கு சட்டம் சில உரிமைகளை கொடுத்துருக்கு. நீங்க ஓவர் பார் பண்ணலாம், குடிக்கலாம், லத்தி வச்சுக்கலாம், அதெல்லாம் சொல்றது அதுக்குதான். ஏன்னா இது இன்னைக்கு மட்டும் புதுசா நடக்கல, ஒவ்வொரு முறையும் நடக்கிறது தான். இல்ல அது அவ்வளவு பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தைரியமா அதே ஒருத்தர் எங்கிட்ட நேத்து ஒரு பொதுமக்கள் கேட்டாரு, சார் இவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்க, யாரும் உங்களை காப்பாத்துறதுக்கு கூட யாருமே வரலையே, எல்லாரும் வேடிக்கை தானே சார் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு பொதுமக்கள் எங்கிட்ட கேட்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டம். நாம போய் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. பட் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், நாங்க தனியா இப்போ நைட்ல 2 பேர் போறாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் வந்து அசால்ட் பண்ணலாம். அது எங்களுடைய ப்ரொஃபஷனல் அசால்ட். அதை எதிர்கொள்றதுக்கு தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. சில அதிகாரங்களும் கொடுத்தது. சைபர் கிரைமை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கேசஸ் அதிகமாயிருக்கு. நம்ம சைபர் கிரைமில் இப்போ ஆக்சுவலாக இது ஒரு அவேர்னஸ்க்காகவே இப்போ எல்லாருக்கும் சொல்றேன். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னே இல்லை, வீட்டில் இருந்தபடியே அந்த போர்ட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனேயே அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி இது பண்ணதில் இப்போ 2900 சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 17 crores லாஸ்ட். 17 7 கோடி நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 கோடி இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கு. மீதி இருக்கிறது நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி கொடுக்கறதுக்காக இருக்கு. சார், இப்போ இந்த திருப்பூர் பார்த்தீங்கன்னா சார், ஆண்டவங்க எல்லாம் சாலை மறியலில் உட்காந்துடுறாங்க. அவங்க மேல ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது? ஏன்னா நீங்க ஒரு இடத்துல நடத்தா தான் அடுத்த இடத்துல பண்ண மாட்டாங்க. 15 வேளம்பாளையத்துல ஒன்று நடந்தது. நம்ம வழக்குகள் பதிவு பண்றோம், நீதிமன்றத்துக்கு சார்ஜ் ஷீட்டும் போட்டிருக்கோம். பட் அது ட்ரையல் கண்டக்ட் பண்ணி தண்டனை வாங்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். 2 கேஸ்ல எனக்கு என்னுடைய ஞாபகத்துக்கு சென்ட்ரல்ல ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். பங்களாதேஷிஸ் Bangladesh is 107 plus 2 children. Bangladesh is alone. Nigerian 8. திருப்பூர் இந்த பங்களாதேஷ் முன்னாடி நமக்கு சவாலா இருக்காது. இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஏதாவது அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல, அப்படி எஸ்ஐஆருக்கு இதுக்கு நேரடியான இது இல்லை. ஏன்னா அவங்களா வந்து ரிவீல் பண்ணாதான். பட் நம்ம இன்டெலிஜென்ஸ் பேஸ்ல பண்ணிட்டோம். புகைப்படங்கள் கொடுக்கப்படுது. Yeah. But this is coming as 107 plus 2 children. I think 9 got convicted. 9 got convicted. 9 or 10. In 2 cases, 9 or 10 got convicted. So how should we put it? Like 127? Yeah, 127, of which 8 Nigerian, remaining are Bangladeshis. சார், இது 20 நியூ இயர் கட்டுப்பாடுகள் காவல்துறை சார். ஆமா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ரேஷ் டிரைவ் இருக்கக்கூடாது, மது போதையில வண்டி ஓட்டுறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும்.
சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதே போல் இந்த ரோட்டில் பட்டாசை வெடிக்கிற போகிற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறன்றது இருக்கக்கூடாது. கேக் வெட்டுறான்னு சொல்லி இருக்கிறது இருக்கக்கூடாது. பெண்கள் குழந்தைகள் இவங்க கிட்டலாம் போய் தகராறு பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. டைமிங் சார் என்ன டைமிங்? இது காலை 7 மணிலேருந்து நார்மலாகவே எப்பவுமே பண்ணக்கூடாது. கேளிக்கை விடுதிகளுக்கு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எங்ககிட்ட யாரும் பர்மிஷனுக்கு வரல. பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். சார் இப்போ வந்து சமீபத்தில் பார்லாம் வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தது சார். திருப்பூர்ல டைமிங்ல ப்ராப்பரா போயிட்டு இருந்தது. அகைன் ஸ்டார்டட் அன்டைம்ல. ரெண்டாவது டெய்லி கேஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க. பார்ல ஹார்ன்ஸ் விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதுவுமே நாங்க ஃபாலோ பண்றோம். இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட்லயும் பண்றோம். அது இல்லாம இப்ப கூட ஐ திங்க் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ் ஆர் நாட் மெயின்டெனிங் தி டைமிங் சார். இல்ல அது நான் திரும்பவும் will take very strict action. நியூ இயர் நைட் எவ்வளவு அலோவ் பண்ண போறோம் டைம்? சார் நியூ இயர் கொண்டாட்டம் ரோட்ல கிடையவே கிடையாது. டைமே நம்ம கொடுக்க முடியும். அவங்க வீட்டுல கொண்டாடிக்கலாம். எங்கேயாவது பிரைவேட் இடத்துல அனுமதி வாங்கி பண்ணிக்கலாம். ரோட்ல வந்து எந்த கொண்டாட்டமும் லிமிட்டட் பிளேஸ்ல நம்ம எந்த டைம் பர்மினன்ட் பிளேஸ்னா 1 மணி வரைக்கும். இந்த ஆண்டு எவ்வளவு ஆமாம். ரோட்ல வந்து சத்தம் போட்டுட்டு வண்டி மேல ஏறி நின்று போறது அது எதுவுமே சார் இப்போ போட்டோஸ் வந்து எங்களுக்கு வழங்கப்படுறது இல்ல, ஆனா டிஎஸ்ஆரும் மறைக்கப்படுது. அது எதனால? டிஎஸ்ஆர் மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மறைச்சா அது எப்படி டிஎஸ்ஆர் ஆகும்? டிஎஸ்ஆர் உங்க கையில மொத்தமா அப்படியே கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல பிரைவசி இருக்கு. இன்னொருத்தருடைய இதுக்குள்ள நீங்க வர முடியாது. கேஸ் போடுற டீடைல் நாங்க இதுலயே போடுறோமே. டெய்லி எங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்லே போடுறாங்க. அதாவது அனுமதி மீறி மது வித்தது இந்த மாதிரி சரி, அப்படி உங்களுக்கு வேணும்னா நான் கேஸ் டீடைல்ஸ் பேர் இல்லாம நான் உங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கேஜஸ் வந்து கஞ்சா பிடிச்சாங்க. அதுவும் வரல. அது வந்து பாத்தீங்கன்னா நாங்களே மூவ் பண்ணி. ஆனா டெய்லி நான் இருங்க ஒரே நிமிஷம் 1 by 1 டெய்லி நான் டிஎஸ்ஆர் இது பிரஸ் கிளிப்பிங் எனக்கு வருது. அதில் பார்த்தா எல்லா கேசஸும் நீட்டாவே தான் வருது. எதுவுமே ஒண்ணு கூட நானே சில நேரங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் இவங்க ஐஎஸ்ல கேட்பேன். ஏன் இது என்கிட்ட சொல்லல? நீங்க அந்த அளவுக்கு நீங்க கீனா தான் இருக்கீங்க. அதாவது விஷுவல் மீடியால சில ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு இருக்கு. அதாவது கோர்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன். சார் என்ன கேஸ் போடுறதுன்னு எங்களுக்கு கொடுங்க சார். நான் கொடுக்க சொல்றேன். உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? கேஸ் டீடைல் வந்து ஒரு மெயிலா வந்துருச்சு. குவாண்டிட்டியோட எங்களுக்கு வீடியோ விஷுவல் மீடியாவுக்கு வந்து போட்டோஸ் ஆர் வீடியோஸ் தான் தேவை. அதுவே இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க போடுற எல்லா நியூஸ் கிளிப்பிங்கையும் எடுத்து வச்சுட்டு டிஃபென்ஸ்ல வந்து கேக்குறாங்க. ஈவன் உங்களோட ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு டிஃபென்ஸ்ல கேக்குறாங்க. நீங்க வந்து இத்தனை மணிக்கு இங்க வச்சு அரெஸ்ட் பண்ணதா சொல்றீங்க, மீடியா ரிப்போர்ட் இது மாதிரி இருக்கு, இது எது கரெக்ட்? அது மாதிரி எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கே நிறைய சங்கடங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் சார். எல்லா இடத்துலயுமே இருக்குதான் நானும் சொல்றேன். எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அது சரியான தகவல் வந்ததுனாக்கா சரியாவே எல்லாமே எல்லா தகவலையும் எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டே இருக்க முடியாது. சரி, இன்வெஸ்டிகேஷன்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு இந்த கேஸ் டீடைல் கிடைக்கிறதுல நான் கொடுக்க திரும்ப கேட்டு பார்த்து கடைசியா உங்க கிட்ட வந்து நிக்கிறோம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் கொடுக்குறேன் சார். சிம்பிள் சார். இப்போ 12:30 பிரஸ் மீட்டிங் வந்து 11:50 தான் தகவல். இல்ல, நானே 11 o'clock தான் சொல்றேன். தற்கொலை, ஆமா, தற்கொலை வழக்குகள் நான் தனியா எடுக்கல. பட் ஆவரேஜா ஒரு நாளைக்கு 3 or 4 இருக்கு. ஆவரேஜ் 3 நான் கொடுக்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. நான் கொடுக்க Sir, total number of cases has increased by 5%. Yeah. Which is actually the crime cases. Yeah. Total number of cases. What is the property value? Property value last year குறைஞ்சு. Last year 2.4 crores. This year 1.7. சார், இந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பழைய பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்க லாட்ஸ்ல ப்ராஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப பேர் அதுல இருந்து பிடிச்சும் இருக்கும். இப்போ கூட 2-3 குரூப் பிடிச்சி கேஸும் போடும். பட் சில சோசியல் அஃபென்ஸ் நாம என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 30 வழக்குகளுக்கு மேல ஐடிபி. போதை மாத்திரை பறிமுதல் பண்ணிட்டு கரெக்ட். பட் அந்த நெட்வொர்க் வந்து ஆக்சுவலா அதுல ரெண்டு வகையில பண்றாங்க. ஒண்ணு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமா வாங்குறாங்க. ஸோ அதுலயுமே நம்ம 2-3 கேஸ் அது மாதிரி கொரியர்ல வந்ததை நம்ம பிடிச்சோம்.
அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் இந்தியா மார்ட் அவங்களுக்கு போலீஸ் துறை சார்பில் லெட்டர் வச்சு அதை வந்து வாங்கறதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப்பும் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த சேனல்ல அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட ஒரு 500 மாத்திரை பிடிச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் கூரியர்ல அனுப்பியிருக்காங்க. நம்ம பிரைவேட் கூரியர்லாம் வந்து ஆள் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு, சரி நம்ம போஸ்ட்ல போகலான்னு சொல்லி வாங்கி அது வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நேற்று அந்த 500 மாத்திரை பிடிச்சி. 15 days முன்னாடி கள்ள நோட்டு பிடிச்சதா ஒரு மளிகை கடைக்காரர். கரெக்ட் கரெக்ட். அதுல வந்துட்டு இப்போ 12 நோட்டு சீஸ் பண்ணீங்க. இப்போ அவரோட இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் இருக்காங்க சார். அது அவர் ஆக்சுவலா அது மாதிரி சொல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால நாங்க நீங்க அதுலயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. பட் கஸ்டடி எடுத்து விசாரிக்க. Cyber crime, கள்ள நோட்டு புழக்கம் இருக்குன்னு கள்ள நோட்டு புழக்கம் இருக்குன்னு நான் சொல்லல, நாங்க ஒரு கேஸ் பிடிச்சிருக்கோம். cyber crime, you said that 2,900 CSR, Yeah, which is yeah. an increase. How much percentage was the increase? Last year 2,700, about 10%. Okay. Thank you.